வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3100க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஒரு கரெக்ஷன் கன்சல்டேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி கரெக்ஷன் நடந்ததுன்னா அதுக்கப்புறமா நல்ல ஒரு இடம் வந்ததுக்கப்புறம் ட்ரேடிங் ஆரம்பிக்கலாம். இல்லை 3060க்கு கீழே ப்ரைஸ் க்ளோசிங் கொடுத்ததுன்னா நம்ம தொடர்ந்து செல்லிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிருந்தோம். ஏன்னா பலமுறை 3060 நல்ல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்தது. ஆனால் நேற்று என்ன நடந்ததுன்னா படிப்படியாக மார்க்கெட் வந்து இந்த 3076 பல முறை சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் தொடர் சரிவை கொடுத்து 2960 வரைக்கும் கீழே வந்து அது பக்கமே க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இதுக்கு காரணம் வந்து நேற்று ஒரு இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருந்தது அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் நம்ம எந்த ஒரு நியூஸையும் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டாக இருந்தால் கூட நம்ம அதை பார்த்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் மார்க்கெட் அமைஞ்சிருந்தது அப்படின்றது சொல்லிக்கணும். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்குறப்போ ஒரு அற்புதமான வாய்ப்பை விட்டதாக நமக்கு தோணும். அதே மாதிரி நம்ம அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஏன் அப்படின்ட்டு. இப்போ மார்க்கெட் நேற்று நடந்து முடிஞ்சதை பார்க்காம இதே இடத்துல வச்சு பார்த்துட்டு இப்போ உதாரணத்துக்கு நேற்று 150 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. அப்படி நடக்காமல் 150 பாயிண்ட் மேலே போயிருந்தது அப்படின்னா நம்ம மார்க்கெட் வாட்ச் பண்ணதே நல்லது அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னா இங்கே 3020 இவ்வளோ தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு, திருப்பி மேலே போய் ஓப்பன் ஆகிருக்கு, அதனால் மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னு தோணும். இதனால் நடந்து முடிஞ்சதை எந்த சைடு வச்சு பார்த்தாலும் நமக்கு சாதகமாக தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம ட்ரேட் பண்ண வரப்போ ஒரு விஷயத்த மனசில் கரெக்டாக வச்சுருக்கணும். நமக்கு சாதகமாக மார்க்கெட் இருக்கிறப்ப தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோமே தவிர மார்க்கெட்டுக்காக நம்ம ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு போதிய லாபம் கிடைச்சாச்சு. லாபத்தை பாதுகாக்கிறதா இல்லை அதிகமான ரிஸ்க் எடுக்கிறதா அப்படின்னு கேட்டோன்னா லாபத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டுமே நம்ம வந்து முதல் தடவை நம்ம வாய்ப்பை கொடுக்குறோம். லாபத்தை அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு நம்ம யோசிக்கிறது கிடையாது. அந்த அடிப்படையில் தான் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு ஃபீட்பேக்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் இந்த தெளிவுபடுத்துறதுக்காக இந்த விளக்கத்தை கொடுக்குறோம். சரிங்களா? சரி, இப்போ இன்றைக்கி என்ன பண்ணலான்னா 2960லேருந்து 70க்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்றைக்கும் சந்தேகப்பட்டதில்லை. அது முழுக்க டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மறுபடியும் இந்த இடத்துல இருந்து ஒரு எமோஷன்னால் ஒரு பதட்டத்தினால நம்ம வாய்ப்பை விட்டுட்டோமேன்றதுனால நம்ம ட்ரேடிங் ஆரம்பிக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. ட்ரேட் பண்ணலை அப்படின்னா ஒரு பெரிய கண்டிப்பாக ட்ரேட் பண்ணியே தீரணுன்ற அவசியமும் கிடையாது. நம்ம எதிர்பார்க்குற இடத்துக்கு அது வந்தால் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் நல்ல ஃபண்டு இருந்து நான் கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் மார்க்கெட்டோடைய எல்லா நாளும் ட்ரேட் பண்ணி மார்க்கெட்டோட ட்ரெண்டை முழுசாக பிடிக்கிறேன்னு நினைக்கிறவங்க 3020 வரைக்கும் செல் பண்ணலாம். இங்கே ஒரு லாட் செல் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ணலாம். 3030 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 2920. இல்லை நான் கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் பொறுமையாக ட்ரேட் பண்ணலாம், ஒன்றும் அவசரம் இல்லைன்னு நினைக்கிறவங்க, பாதுகாப்பாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த 3020 பக்கமாக வந்ததுக்கப்புறம் செல் பண்ணிட்டு 3030 ஸ்டாப் லாஸ் வச்சோன்னா ஓரளவு நமக்கு ஸ்டாப் லாஸும் குறைவு. ஒருவேளை மார்க்கெட் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிச்சுன்னா நம்ம லாபத்தையும் பண்ணலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா இன்னும் கன்சர்வேட்டிவாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண நம்ம வெயிட் பண்ணி மறுபடியும் அது கன்சாலிடேட் ஆகட்டும், சரியான இடம் வரப்போ நம்ம ட்ரேடிங் ஆரம்பிக்கலாம். ஒன்றும் அவசரம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இந்த கான்ட்ராக்டில் போதிய அளவுக்கு நம்ம லாபம்லாம் பண்ணியாச்சு. லாபம் பண்ணாமல் இருந்ததுன்னா அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணலாம். நம்ம லாபம் பண்ணியாச்சு. பொறுமையாக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணால் போதும். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.